அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக பரவி வரும் தகவல் வெறும் வதந்தியே என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் பரவி வரும் புகைப்படத்தை யாரும் நம்ப வேண்டாம் எனவும், மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் எதுவும் நடைபெறவில்லை எனவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வாட்ஸ்அப் வழியாக களமிறங்கிய மோசடி கும்பல் ஆன்லைனில் மின் கட்டணத்தை செலுத்த ஆப்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என மின் வாரியம் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: அக்டோபர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்யலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: 2,90,00,000 பாமாயில் பாக்கெட்டுகள் வாங்கப்பட்டுள்ளதால் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று உணவுப் பொருள் துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். 40,000 மெட்ரிக் டன் பருப்பும் வாங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாகவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நீடிப்பின் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த பொறியியல் பணி தேர்வுக்கான ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகள் உள்ளடக்கிய 358 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வை கடந்த ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடத்தியது. ஏழாவது அறிவிப்பு: தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் ஜாதி ரீதியான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜாதி ரீதியான பாடல்களை ஒளிபரப்பினால் நடத்துனர், ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் காவல்துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: நெல்லை, சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலானது இன்று 17ஆம் தேதி ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் பாதை மற்றும் சிக்னல் பராமரிப்பு காரணமாக இரு மார்க்கத்திலும் வந்தே பாரத் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: வானிலையை அறிய 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 C-பேண்ட் டோப்ளர் ரேடார் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. வானிலை முன் அறிவிப்பை வலுப்படுத்துவதற்கான மாநில பேரிடர் வேளாண்மை துறை 2 ரேடார்களை வாங்குகிறது. வானிலை முன் அறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம், ஏற்காடு ஆகிய இடங்களில் இந்த ரேடார்களை பொருத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: பிரதோஷம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் 4 நாட்கள் சதுரகிரி மலைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 4 நாட்களில் பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு: சுதந்திர தினம் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கீழம்பாக்கத்திலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, வேளாங்கண்ணி, பெங்களூரு, நாகை, ஓசூர், பெங்களூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.